மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூவாசையை வெறுத்த நாரத மகரிஷியே வருக வருக. தக்கனின் தமையனே வருக வருக. இசைஞானியின் பெரியவரே வருக வருக என்று வரவேற்கிறேன். தாங்களும் வந்தது கானகம். வீட்டில் இருக்கின்ற ரவியில் வந்திருந்த கோடை காலத்தோட அழகான வரவேற்புகள் கொடுத்திருப்போம். தாங்களும் வந்தது கானகம். நாங்கள் கொடுக்க வரவேற்பை பெரு வரவேற்பாக எடுத்து எனக்கும் அண்ணன் தோழி என் நாட்டு மக்களுக்கு நல்லாசு கூறிவிடு சுவாமி வாருங்கள். வாழ்க பல்லாண்டு 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 பல நூறு ஆண்டுகள் ஆண்டவனின் அருளை பெற்று ஆழ்விடு விழுது போல தென்றலின் இனிமை போல தேன் தமிழ் சுவை போல பல்லாண்டு காலம் நீ நீடூழி வாழ்க மகளே. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலண்ணம் முகம் கடுத்துடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே என்ற வாக்கிற்கு இணங்க எம்மை இன்முகத்தோடு வரவேற்பளித்த உங்களுக்கு இந்த நாரதனின் ஒரு சிறிய வாழ்த்து இதோ. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனின் மீது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் மனவிலும் காண்பது தானே என்ற வழிமுறை அறிந்து இந்த பெண்மை எம்மை நாரத மகரிஷியை வருக வருக என்று வரவேற்பளித்த காரணத்தினாலே உம்மிடத்திலே ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அவ்வாறு கேட்டால் தங்களிடமிருந்து தக்க பதில் விவரமாக வருமா என்பதை தாங்கள் தெரிவிக்க வேண்டும். அழகான வாழ்த்துக்கள், அற்புதமான வாழ்த்துக்கள் சுவாமி. இருந்துட்டால் 14 உலகமும் சுற்றி வரப்பட்டவர்கள். தாங்கள் இல்லாத கதைகள் கிடையாது, தாங்கள் இல்லாத புராணம் கிடையாது, தாங்கள் இல்லாத இதிகாசம் கிடையாது. நடந்தது நடந்து முடிந்தது, இதுக்கு மேல் நடக்க போறது முக்காலத்தை உணரப்பட்டவர் தாங்கள். மகாலட்சுமி அந்த பற வரைக்கும் போகக்கூடிய தகுதியா இருக்கு அப்படின்னா தாங்களுக்கு மட்டும்தான். 14 உலகம், அதலம் விதலம் சுதலம் தராதலம் ராஜதலம் மகாதலம் பாதாளம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம்
சனலோகம், தவலோகம், சத்தியலோகம் என்று சொல்லப்பட்ட 14 உலகமும் சுத்தி வரப்பட்டவர்கள். 4 யுகத்திலே வரப்பட்டவர். கிரேதா, திரேதா, துபவர, கலியுகம். 4 வேதத்தையும் கற்று அறிந்தவர். ரிக்கு, யசூர், சாம, மதுரவனம். முக்காலத்து உணரப்பட்ட முனிவராகப்பட்டவர். தாங்களை பற்றி சகல விவரங்களும் தெரிந்திருந்தாலும் தாங்க நாமால் சொல்ல செவியால் கேட்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கிற இடத்துல கேள்வி கேட்ட பதில் வரும். தட்டுற இடத்துல தட்டினா நாதம் வரும். ஏன்னா தட்டுனாங்க எங்க திருமறைக்கடை என்று சொல்லப்பட்ட வேதாரண்யத்தில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போய் தட்டுனாங்க. கதவை தட்டுனாங்க. ஏன்னா கதவு அடைக்கப்படுறாங்க, கதவு திறக்கப்படுறாங்க. அப்ப திருநாவுக்கரசர் 10 பதியம் பாடுறாரு, கதவு திறக்கவில்லை. திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடினாரு, கதவு திறக்கப்பட்டது. அப்பதான் திருநாவுக்கரசர் சொல்றாரு, அப்பா நான் 10 பாடல் பாடினேன், கதவு திறக்கவில்லை. காரணம் எப்படின்னா என் பாடல் பிடிக்கவில்லை, கதவு திறக்கவில்லை. உன்னோட பாடல் ஒரு பாடலை கேட்ட உடனே கதவு திறக்கப்பட்டது. அப்படின்னா உன் பாடல் பிடிச்சிருந்தது, அதனால் கதவு திறந்து விட்டதப்பான்னு சொல்ல. அப்பதான் சிறியவராக இருக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் சொல்றாரு, ஐயா அப்படி இல்லைங்கய்யா, உங்க பாடலை கேட்ட உடனே மெய் மறந்து போய்விட்டார். ஏன் அப்படின்னா உங்க பாடலை ரசிச்சுக்கிட்டே மெய் மறந்துட்டார், கதவு திறக்க மறந்து விட்டார். என் பாடல் ஒரு பாடலை கேட்ட உடனே என் பாடல் பிடிக்கவில்லை, கதவு திறந்து விட்டார் அப்படின்னாகலாம். இதுல என்ன விஷயம்? பெரியவரை உயர்வாக வச்சு சிறியவர் தன்னைத்தானே தாழ்த்தி அழக பேசுனாங்களாம். அத போல ஏன்னா அன்று கேட்டார், இங்க கேட்டாங்க, இந்திரனாகப்பட்டவர் வயது முதிர்ந்தவர் போல தள்ளாடி வரார். ஏன்? கர்ணனோட உடலோட ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை கேட்க. அப்ப சூரிய பகவான் சொல்றாரு, அப்பா வந்திருக்கப்பட்டவன் வயது முதிர்ந்தவன் அல்ல, அவன் தள்ளாடி வாரான், அவன் இளைவனும் அல்ல, இந்திரனாகப்பட்டவன் வாரான், உன் உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை கேட்க வாரான், கொடுக்காத அப்படின்னாரு. யாரு? சூரிய பகவான் கர்ணன் கிட்ட. இப்ப கர்ணன் என்ன பண்றாரு? ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னா தேவேந்திரன். அப்படிப்பட்ட தேவர்களுக்கே தலைவனாகப்பட்ட தேவேந்திரன் வந்து என்கிட்ட வந்து யாசகம் கேட்கிறாரு அப்படின்னா அது நான் கொடுக்கறது பெருமை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடலோட ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை அன்று கொடுக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா 1000 கவசத்தோட பிறக்கப்பட்டவன், சராசர என்ற கவசனாகப்பட்டவன். அதாவது 999 கவசத்தை அறுத்து விட்டார்கள். இங்கே அரக்கனாக இருக்கும்போது நரனும் நாராயணனும். அப்ப மீண்டும் ஒரு கவசத்தோட ஓடி போனார். எங்க அப்படின்னா சூரிய பகவான் கிட்ட அடைக்கலமாக பூந்தார். அப்ப சூரிய பகவான் கிட்ட அடைக்கலமா பூரவும் சூரிய பகவான் இருக்க இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து மீண்டும் குந்தி தேவியாகப்பட்டவள் சூரிய பகவானை நினைச்ச உடனே அந்த கர்ணனாகப்பட்டவன் குந்தி தேவியோட கண்ணத்துல இருந்து வெடிக்கப்பட்டார். அப்ப அந்த கவசத்தை வேண்டும், அந்த கவசம் இருந்த கர்ணனை அழிக்க முடியாது, அந்த கவசத்தை அறுத்தா தான் கர்ணனை அழிக்க முடியும் அப்படின்னு இந்திரனாகப்பட்டவன் வந்து சூட்சியமாக வந்து கேட்டார் ஒரு விஷயம். அதை போல தாங்களை கேட்டிருக்கீங்க, கேளுங்கள் சுவாமி. தெரிந்தவரை தெரிவிக்கிறேன், தெரியாதவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எங்க அண்ணன் கிட்ட ரொம்ப பேசுனீங்க, எல்லாம் தெரிஞ்சது போல பேசுனீங்க. உங்ககிட்ட என்ன விவரம் இருக்கு நான் பார்க்கணும், பேசுங்க பார்க்கலாம். கண்ணார காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்ற வகையிலே உங்களை பற்றிய அத்தனை விவரங்களும் எனக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட உங்களிடமிருந்து விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வகையில தான் கேட்டேன். கதை பாட்ட பாடிட்டு அப்புறம் பார்த்துக்கிறோம். வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, 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 வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வந்திரு
ஈரை விசாரிப்பது மெய். இது எந்த கதையில நடந்ததுங்க சுவாமி? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்டதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அது எங்கே நடந்தது? யார என்னைய கேக்குறீங்களா? ஏன் அப்படின்னா கண்ணால பார்த்தது எங்க? ராமாயணத்துல மாரிசன் என்பவன் மாயமாக மானா மாறி வரான். சீதா தேவி பாருங்க, இந்த மான் அழகான மான் இருக்கு, எனக்கு வேணும். அப்போ மாயமாக மானாத்தான் மாறி வரான். ஆனா சீதை பார்த்தது உண்மை, கேட்டது உண்மை. அப்போ அது பொய்யல்ல, அது பொய்யான மான் அப்படிம்பாங்க. அது பொய்யல்ல, அது உண்மையாக மானாக மாறி வந்தான். காதால் கேட்ட குரலும் பொய். சீதா அபயம், லட்சுமணா அபயம் என்ற ராமனோட குரல் கேட்ட உடனே அப்ப நம்ம கணவருக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டதே அப்படின்னு சீதா தேவி என்ன பண்றாங்க? தன்னோட கொழுந்தனாகப்பட்டவன் லட்சுமணனை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஆனால் அங்க போய் சீதா அபயம் லட்சுமணா அபயம் என்ற குரல் கேட்டது. அதுவும் பொய்யல்ல, அது உண்மை. என குரல் கேட்டது உண்மை. லட்சுமணன் போனான். தீர விசாரிப்பது மெய். சடாய்வு என்ன பண்றாங்க? சீதை ராமனை வந்து தூக்கிட்டு போயாச்சு. சடாய்வு பறவை போய் மறிக்குது. மறிக்க மறிக்க என்ன பண்றா? ராவணனாகப்பட்டவன் தன்னோட ஒரு சொட்டையை வெட்டி எடுத்துட்டார். அப்பா உயிருக்கு துடிச்சிட்டு இருந்தாங்க. ராமன லட்சுமணன் என்ன பண்றாங்க? சீதையை காணவில்லையே அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் தேடி பார்த்தாச்சு, காணும். ஆனா கடைசியில வரும் பொழுது அப்பதான் சடாய்வு பறவையை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன சொல்றாங்க? சடாய்வு பறவை சொல்லுது, ராமா நீ ஏண்டா அங்கே இங்கேயும் போய் தேடி போற? உன்னோட மனைவியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னது அங்கே உண்மை. ஆனா ராமாயணத்தில் நடந்தது பூரா உண்மை. அது பொய் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும். இங்க வாங்க. யுகங்கள் எத்தனை? யுகங்கள் 4. என்னென்ன யுகம்? கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியும் என்று சொல்லக்கூடிய 4 வகை யுகங்கள். சரி, கிரேத யுகத்துல நடந்தது என்ன கதை? கிரேதா யுகத்தில் நடந்தது ஹரிச்சந்திர புராணம். திரேத யுகத்துல நடந்தது ராமாயணம். துபாபர யுகத்துல மகாபாரதம். கலி யுகத்துல கலி யுகத்தில் நடந்தது கந்த புராணம், நடந்து கொண்டிருக்கின்றது. கந்த புராணம் ஆமா நடந்து கொண்டே இருக்கு. ஆமா. இது போக ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஆண்டுகள் அப்படின்னு இருக்கு. கிருதா யுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 17,28,000 ஆண்டுகள். திரேத யுகம் 12,96,000 ஆண்டுகள். துபாபர யுகம் 8,64,000. கலி யுகத்துல 4,32,000. நற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போரே கற்றாரே காமுருவர் என்று சொல்லி இருக்காங்க. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சபத்துக்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர். தவத்தை யார் செய்யணும்? தவத்தை முனிவர்கள். தமிழ் யாரு பேசணும்? இருவர் பேசணும். முட்டாளும் பேச முடியுமா? முட்டாளு எப்படி பேச முடியும்? முட்டாள அறிவாளியும் பேச முடியுமா? முடியாது. அறிவாளியும் பேசினாதான் தமிழானது அழகா வரும். ஆமா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணி, தரித்திரியம் அடையாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமணி காங்காத சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே சொல்லிருக்காங்க. சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருக்கட்டும், நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இதிகாசங்கள் எத்தனை இருக்கு? இதிகாசம் அப்படின்னா 3. ஆனா அதுல ஒண்ணு வந்து மறைக்கப்பட்டது, சிவ ரகசியம், அது ரகசியமாக இருந்தது. ஆமா. ஆக 2 இருக்கு, ராமாயணம், மகாபாரதம். சரிங்க சுவாமி, கேளுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்? வில்லுக்கு யாரு? விஜயன். வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன். சரி, அதே போல பாட்டுக்கு நாரதர். ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா கால் சிலம்போட பிறக்கப்பட்டவள் யாரு? கால் சிலம்போட பிறந்தது யாரு அப்படின்னா கண்ணகி ஆகப்பட்டவள். கோடாரியோட பிறக்கப்பட்டது யாரு? பரசுராமன். கவச குண்டலத்துல பிறக்கப்பட்டவர் யாரு? கர்ணன். தாலியோட பிறக்கப்பட்டவள் யாரு? ஓஹோ, கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. தாலியோட பிறக்கப்பட்டவள் யாரு? தாலியோட பிறந்தது அப்படின்னா சந்திரமதி ஆகப்பட்டவள். தாலியோட பிறக்கப்பட்டவங்க சந்திரமதி. அரிக்கும் சந்திரனுக்கும் திருமணம் நடந்ததா? ஆமா, சுயவரம் நடந்தது. சுயவரம் என்ன? அதான் திருமணம். எங்க நடந்தது, எப்ப நடந்தது? அப்ப தாலியோட பிறக்கக்கூடிய காரணம் என்ன? அரிச்சந்திரனும் சந்திரமதிக்கும் திருமணம் நடந்ததா? அப்போ அதாவது வந்து சந்திரமதியாகப்பட்டவள் தாலியோட பிறக்கப்பட்டவள் அப்படிங்கிற. ஆமா. அப்ப தாலி எப்படி வந்தது?
தாலியோட ஏன் கணவன் பிறந்தா? மனைவி எப்ப ஆனாங்க, எப்படி பிறந்தாங்க, தாலியோட பிறக்கப்பட்ட காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. அண்ணன் கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனீங்க, உங்ககிட்ட என்ன விவரம் இருக்கு? இத காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும், சரி காய் காய்க்காத மரத்துல கல்லடி வாங்கும். கல்லடி படாது. நீங்க காய்ச்ச மரமாக நிப்பீங்க, நிக்கிறீங்க கண்டிப்பாக அப்படியே நான் பார்க்கணும். பேசுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நானு போட்டின்ற இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு நினைச்சேன். இப்ப தாங்கள் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, தாலியோட பிறந்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய கதை. ஏன்னா வந்திருக்கக்கூடிய ராஜ நடிகர் அன்பு அண்ணார் ரவிதர் அண்ணே அவர்களுக்கும் கால நேரம் வழங்கணும் அப்படின்றத கருதி தாங்கள் கேட்டது பெரிய வினா. ஆக தாலியோட பிறந்தது யாரு, அவங்களுடைய வரலாறு என்ன? மாணிக்க வாசகர் கபடி குழு. மாணிக்க வாசகர் என்னது, மாணிக்கம் என்னது, அதாவது வாசகர் கபடி குழு முன்னாள் கபடி விளையாட்டு வீரர் சொல்லுங்க கருப்பையா அவர்களின் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ள அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா தெரிந்தவரை பாடுறேன், தெரியாத பாடலாம் பாட சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு மதத்தை பொறுத்து பாட சொல்றாங்க அப்படிங்களா? சரி, ஏதோ மூளைக்கு எட்டிய வரைக்கும் பாடுறேன். வாசகர் கபடி குழு சார்பாக அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ள அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முடிக்கும் போது பாடிக்கலாம். ஆக தாலியோட பிறந்தது யாரு அப்படின்னா சந்திரமதி ஆகப்பட்டவள். இது மிகப்பெரிய கதை, இருந்தாலும் சுருக்கமா சொல்லி வர்றேன். அதாவது முற்பிறவியில சந்திரமதியோட பேர் என்ன அப்படின்னா மதிவாணி என்று சொல்லக்கூடியவள். அவளுடைய கணவன் யார் அப்படின்னா திரிலோசன். அதாவது காசி மகாநகரத்தை ஆட்சி செய்தவன் யார் அப்படின்னா காசிராசன் என்று சொல்லக்கூடியவன். அவனுக்கு அழகு பொருந்திய ஒரு மகள், அவள் தான் மதிவாணி. இந்த மதிவாணியாகப்பட்டவளுக்கு சுயம்வரம் நடக்குது. சுயம்வரம் அப்படின்னாலே ஒரு 10 மன்னர்களோ 20 மன்னர்களோ அந்த சுயமரத்தில் கலந்துக்கிருவாங்க. இந்த பெண்ணாகப்பட்டவளுடைய கையில மாலையை கொடுத்து அவளுக்கு தகுந்த மலவாளனை அவளே மாலையிட்டு கணவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சுயமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுயமரம் நடக்குது. சுயமரம் நடக்கும்போது திரிலோசன் போன்ற நிறைய மன்னர்கள் வந்திருக்காங்க. திரிலோசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான மன்னனும் வந்திருக்கான். இந்த மதிவாணியாகப்பட்டவள் திரிலோசனுடைய அழகுல மயங்கி அவனை மாலையிட்டு கணவனாக ஏற்றுக்கொள்கின்றாள். இந்த மற்ற அரசர்கள், அதை பார்த்த மற்ற அரசர்களுக்கு என்ன ஆகுது, பொறாமை கொள்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அழகிய நம்மளால அடைய முடியலையே, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு பொறாமை கொண்டு அந்த திரிலோசனை எப்படியாவது நம்ம வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு என்றாங்க. இப்ப இந்த திரிலோசனாகப்பட்டவன் தினமும் கங்கையில போய் நீராடி சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். அப்படிதான் ஒரு நாள் கங்கையில போய் நீராடிக்கிட்டு இருக்கான். இப்ப நீராடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மற்ற அரசர்களாகப்பட்டவர் அந்த திரிலோசனை பின்புறமாக போய் அவனை வெட்டி வீழ்த்திடுறாங்க. இப்ப திரிலோசன் அந்த ஆற்றிலே இறந்து விடுகின்றான். ஆக திரிலோசனாகப்பட்டவன் வெட்டி கொலை செய்யப்படுறான். இந்த செய்தியானது மதிவாணிக்கு எட்டுது. இப்ப மதிவாணியாகப்பட்டவள் தன் கணவன் இறந்து விட்டானே அப்படின்னு ஓடி அவளும் அந்த துயரை ஆற்ற முடியாமல் அதே நதியில விழுகிறா சாகணும் அப்படின்னு. அப்பதான் பாருங்க, என்னை போன்ற ஒரு முனிவராகப்பட்டவர் அந்த வழியாக வர்றாரு. வரும் பொழுது என்ன ஆகுது, அந்த முனிவர் அந்த பெண்ணை காப்பாற்றுறாரு. காப்பாற்றி மதிவாணியை தன்னை அறியாமலே கௌதம முனிவராகப்பட்டவர் வர்றாரு. வந்தவர் அந்த பெண்ணை காப்பாத்துறாரு. காப்பாற்றிய பின்னாடி தன்னுடைய வாய் அறியாமலே அந்த பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்ற வரமானது சுமங்கலிகளுக்கு கொடுக்கக்கூடியது. சுமங்கலி பெண்ணாக நீ சாகணும் அப்படின்றதா ஒரு வரத்தோட ஒரு பொருள். ஆனா ஏற்கனவே என்னாச்சு, இவ ஒரு விதவை பெண். ஏன்னா ஏற்கனவே அவனுடைய கணவனாகப்பட்டவன் திரிலோசன் கொல்லப்பட்டு விட்டான். அவள் ஒரு விதவை பெண். ஆக இந்த முனிவர் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமாக தான் இந்த மதிவாணியாகப்பட்டவள் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா,
என்னுடைய கணவன் இந்த மாதிரி இறந்து விட்டான், அவனுடைய பிரிவை தாங்க முடியாம தான் நான் வந்து இந்த தண்ணியில விழுந்து சாகணும் அப்படின்னு வந்தேன். நீங்க எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்களே சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் கௌதம முனிவராகப்பட்டவர் யோசிக்கிறாரு. சரி, நான் கொடுத்த வரம் கொடுத்ததாகவே இருக்கட்டும். நான் என்ன கொடுத்தேன்? நீ தீர்க்க சுமங்கலியோட வாழணும் அப்படின்னு கொடுத்தேன். எந்த தாலியை நீ இப்ப இழந்தையோ இதே தாலியோட நீ அடுத்த பிறவியில பிறவி எடுப்ப. உன்னுடைய கணவனும் அடுத்த பிறவியில அவனும் ஒரு ஆண்மகனாக பிறப்பான். இந்த தாலி உன்னுடைய கணவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவனையே நீ திருமணம் செய்வ. இந்த வரத்தை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிறவியில வந்து என்ன நடக்குது? அங்க மதிவாணி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் தான் சந்திரமதியாக தாலியோட பிறக்கிறார். திரிலோசனாகப்பட்டவன் அரிச்சந்திரனாக பிறக்கிறான். இருவருக்கும் சுயமரம் நடக்குது. சுயமரம் நடக்கும் பொழுதுதான் அரிச்சந்திரனுக்கு அவளுடைய தாலி கண்ணுக்கு தெரியுது. ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணுக்கு சுயமரம் நடத்துறீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம அறிவுகள், அந்த ஞானங்கள்லாம் தென்படுது. மறுபடியும் அரிச்சந்திரனாகப்பட்டவர் திருமணம் செய்கிறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுமே, விஸ்வாமித்திரரோட சூழ்ச்சியால எல்லா நாடுகளையெல்லாம் இழந்தார். தாங்கள் கேட்ட வினாவுக்கு இதுதான் விடை. ஏன்னா எதிரியா இருந்தாலும் இந்த உண்மையான கருத்தை சொல்லணும் அப்படின்னா இதை ஏத்துக்கக்கூடிய விஷயம். சரிங்கம்மா. ஏன்னா அழகான பதில், அற்புதமான பதில். அப்ப அரிக்கும் சந்திரனுக்கு பிறக்கப்பட்டவர் அரிச்சந்திரன். ஆனா அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் இப்பிறப்புல வந்து திருமணம் கிடையாது, முப்பிறப்புல தான் திருமணம் இல்லையா? திருவள்ளுவச்சனுக்கும் லீலாவதி பெண்ணாகப்பட்டவள் பேர். ஓஹோ. தீர்க்க சுமங்கலி பாவா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி விட்டு கொண்டுட்டாங்க. கௌதம மகரிஷி வந்து அதாவது ஆத்துல வந்து நீராடும் போது இந்த பெண்ணாகப்பட்டவள் இப்பத்தானே திருமணம் நடந்தது, நம்ம அதுக்குள்ளே விதவி ஆயிட்டோம்னு சொல்லி ஆத்துல குதிக்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே ஏந்தி பிடிக்க தீர்க்க சுமங்கலி பாவா. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க. அப்பதான் கௌதம மகரிஷி சொல்றாரு, அம்மா நான் தீர்க்க சுமங்கலி பாவா என்று சொல்லிட்டீங்க, ஏன்னா சொன்ன வார்த்தை மீறக்கூடாது. நீ என்ன பண்ற அப்படின்னா உன்னோட கணவனாகப்பட்டவன் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்து வருவார். நீ கண்ணமாபுரி நாட்டுல கண்ணமா மன்னனுக்கு மகளாக பிறந்து வருவாய். அப்போ உன்னோட மாங்கல்யம் யாரோட கண்களுக்கு தெரியாது, உன் கணவருக்கு மட்டும்தான், உன் கணவரோட கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார் உன் மாங்கல்யத்தை வந்து பார்க்குறாங்களோ அவர் தான் உன் கணவன் அப்படின்னு சொல்லி யாராரு. மீண்டும் சுயவரம் நடக்குது. 56 நாட்டு மன்னர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அரிச்சந்திரன் கேட்கிறாரு, அதாவது திருமணம் ஆன பெண்ணுக்கு மீண்டும் சுயவரம் நடக்குமா? இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே சுயவரம் நடந்துருச்சு, தாலி தொங்குது, மீண்டும் என்ன நீங்க மீண்டும் சுயவரம் நடத்துறீங்க? அப்பதான் அரிச்சந்திரனை பார்த்த உடனே சந்திரமதி என் கணவர் நீங்க தான் அப்படின்ட்டாங்க. ஒரு விஷயம், அற்புதமான பதில், அழகான பதில். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சுவாமி. இருந்துட்டாலும் காரணம் எப்படின்னா, ஏன்னா அது வந்து கிரேத யுகத்துல இந்த அரிச்சந்திரன் என்ன கடைசி முடிவுல சொல்றாரு அப்படின்னா, நான் பொய்யே சொல்லாம வாழ்ந்தவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, பொய்யே சொல்லாம வாழ்ந்தவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. அப்ப பொய் சொன்னா என்ன தண்டனை? பொய் சொல்லு, நல்ல விஷயத்தை நல்ல காரியத்தை பொய் சொல்லி மறையா அதான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? 1000 பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணணும்னு சொல்லி திருமணம் முடிக்கணும் அப்படிம்பாங்க. ஆமா. அப்ப 1000 பேர்கிட்ட போய் சொல்லி திருமணம் முடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது 1000 பொய்ய சொல்லி திருமணம் பண்ண அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 1000 பேரிடம் போய் சொல்லி. அப்போ நல்ல விஷயத்துக்கு பொய்ய சொல்லுங்க, பொய்ய சொல்லாம வாழ முடியாது. பொய் சொல்லணும், நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லுங்க அப்படின்னு போயிட்டே இருக்கையில, நடந்து போயிட்டே இருக்கையில பாருங்க, பாஞ்சாலியாகப்பட்டவள் கீழே விழுந்தாரா, விழுந்த உடனே போய் பார்க்கறாங்க, இறந்து விட்டாள். அப்பதான் வீமன் சொல்றாரு, அண்ணா நம்ம 5 பேத்துக்கு மனைவியாக இருக்கப்பட்டவள் பாஞ்சாலியாகப்பட்டவள் இறந்து விட்டாள். அப்ப தர்மன் சொல்றாரு, அப்பா 5 பேரை வந்து கணவனாக ஏத்துக்கிட்டாள். ஆனா 5 பேர் கணவனாக இருந்தாலும் அதே வில்லுக்கு விஜயன் என்று சொல்லப்பட்ட அர்ஜுனனை மட்டும்தான் கணவனாக அவ மனசுல ஏத்துக்கிட்டாள். ஆனா நம்ம 4 பேத்தையும் கணவனாக நம்மளை வந்து சும்மா வெளிமெப்புக்கு தான் அவன் நினைச்சா. அப்படிப்பட்ட ஒரு கர்வம் இருந்ததுனால் அவளுக்கு உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்கல, இறந்து விட்டாளா, போட்டுட்டு திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அப்ப போயிட்டே இருக்கல பாருங்க, அங்க வந்து நகுலனாகப்பட்டவன் விழுந்து இறந்து விட்டார். அப்ப அர்ஜுனன் பார்க்கிறாரு, அண்ணா அழகில சிறந்தவன் யார் அப்படின்னா நகுலன் தான்.
அதே போல குதிரை ஓட்டுறதுல பெரியவன் வள்ளல் யார் அப்படின்னா நகுலன் தான். அப்படிப்பட்ட நம்ம தம்பியாகப்பட்டவன் இறந்து விட்டான். அப்பதான் தர்மன் சொல்றாரு, அப்பா அதாவது வந்து அழகுல சிறந்தவன் நான் தான், குதிரை ஓட்டுறதுல என்ன மிஞ்சிய எவனும் ஓட்ட முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு சிறிய கர்வம் இருந்தது. ஆகையினால அவனுக்கு உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. இறந்துட்டானா திரும்பி பார்க்காம வந்துட்டே இருங்க, அவனை போட்டுட்டு வாங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அப்ப போயிட்டே இருக்கல பாருங்க, அர்ஜுனனும் இறந்து விட்டார். அப்ப வீமன் பார்க்கிறாரு, அண்ணா வில்லுக்கு விஜயன் என்று சொல்லப்பட்ட நம்ம தம்பி அர்ஜுனன் இறந்து விட்டார். அப்பதான் தர்மன் சொல்றாரு, அதாவது மகாபாரதம் போறோம், மகாபாரத போர்ல வந்து இந்த மகாபாரதத்தை நம்மனாலதான் முடியப்பட்டது. அதே மகாபாரத போர் தான். இந்த மகாபாரதம் யுத்தமே என்னாலதான் முடியப்பட்டது. இந்த 18 நாள் போர் நடந்தது, அது என்னால் மட்டும்தான் வெல்ல முடிஞ்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு சின்ன கர்வம். அந்த கர்வம் இருந்ததுனால அவனுக்கு உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. போட்டுட்டு வா, திரும்பி பார்க்காத. அப்ப போயிட்டே இருக்கல பாருங்க, சகாதவன் இறந்து விட்டார். அப்ப பீமன் சொல்றாரு, அண்ணா 5 பேத்துக்கு இளையவனாகப்பட்டவன் நம்ம தம்பி சகாதவன் இறந்து விட்டார். அப்பதான் தர்மன் சொல்றாரு, உலகமே நம்ம கைக்குள்ளதான், ஏன்னா சாதகத்தில் சிறந்தவன் சகாதவன் இல்லையா? அப்போ உலகமே எனக்கு தெரியும், உலகத்துல என்ன நடக்குதோ அனைத்து எனக்கு தெரியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சின்ன கர்வம் இருந்தது. ஆகையினால அந்த கர்வம் இருந்ததுனால அவனுக்கு உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. வந்துகிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. அப்ப போயிட்டே இருக்கல பாருங்க, பீமானு இறந்து விட்டார். அப்பதான் தர்மன் பார்க்கிறாரு, யாரு என்ன பசி யாருக்கு எப்படி வந்தா என்ன, நம்ம பசி தான் பெரியது அப்படின்னு சொல்லி நீ நினைச்ச. அதே போல 1000 யானை பலம் கொண்டவன் யாரு, நம்ம தான் அப்படின்னு உனக்கு கர்வம் இருந்தது. அப்படி சிறிய கர்வம் இருந்ததுனால உனக்கு உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. அப்ப மீண்டும் என்ன ஆகுது, சொர்க்க லோகத்துல இருந்து புஷ்ப விமானம் வருது, யார தர்மனை அழைச்சிட்டு போக. அப்ப தர்மனை பார்த்தோன்னா, ஐயா வாங்க உங்களுக்காக புஷ்ப விமானம் வந்துருச்சு, வந்து ஏறுங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, தர்மன் சொல்றாரு, அப்பா நாங்க வந்தது 7 பேர், 7 பேத்துல 5 பேர் இறந்து விட்டார், மீண்டும் இருக்கிறது நானும் என்னை நம்பி வந்த நாயும் தான். இந்த நாயை முதல்ல ஏத்துங்க, அதுக்கு பிறகு நான் ஏறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு மட்டும்தான் இந்த புஷ்ப விமானம் அனுமதி, நாய் ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப மீண்டும் தர்மன் சொல்றாரு, என்னை நம்பி வந்துருச்சு, இப்ப நாயா இருந்தாலும் என்னை நம்பி வந்தது நான் இப்படி விட்டுட்டு வர முடியுமா, முடியாதுன்னு சொல்ல. அப்பதான் நாயாக இருக்கப்பட்டது தர்ம தேவதையாக காட்சி கொடுத்து, தர்மா உன் தர்மம் நிலைக்கட்டும், நான் என்று பாராமல் நான் ஏறவில்லை என்றால் அந்த விமானத்துல நீ ஏற மாட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா, உன் தர்மம் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தர்மனுக்கு காட்சி கொடுத்துட்டு போயாச்சு. தர்மன் போறாரு. போன உடனே அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஹரிச்சந்திரனை பார்க்கணும், ஹரிச்சந்திரனை பார்க்கணும்னு சொல்லி அங்கே சொர்க்கலோகத்தில் கேட்க. அப்ப ஹரிச்சந்திரன் கிட்ட போய் அனுமதி கேட்க போறாங்க. இந்த மாதிரி தர்மன் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க சுவாமின்னு. அப்ப ஹரிச்சந்திரன் என்ன பண்றாரு, நான் பொய்யே சொல்லாம வாழ்ந்தவன், நான் அவன் பொய் சொன்னவன் தர்மன், அப்படிப்பட்டவன் வந்து என்னை பார்க்க கூடாதுன்னு சொல்ல மீண்டும் வந்து சொல்றாங்க. அப்ப தர்மன் என்ன பண்றாரு, நான் எப்படியாவது அவர் பாதத்தையாவது பார்க்கணும். சரி மீண்டும் போய் ஹரிச்சந்திரன் கிட்ட சொல்லல, சரி போய் அழைச்சிட்டு வாங்க, என் பாதத்தை வேணா பார்த்துட்டு போகட்டு. அப்ப தர்மன் போய் பார்க்கையில ஹரிச்சந்திரனோட உடம்பாகப்பட்டது சூரிய ஒளிய கட்டிலே ரொம்ப பிரகாசமா இருக்குமா. ஆனா தர்மன் போய் பார்க்கையில அவரோட பாதமாகப்பட்டது கருமையாக இருந்ததா. அப்ப தர்மன் கேட்கிறாரு, என்னங்க, அதாவது ஹரிச்சந்திரனோட பாதமாகப்பட்டது சூரியன் ஒளிய கட்டிலே ரொம்ப பிரகாசமா எரியும் அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ நான் பார்க்கையில இவ்வளவு கருமையாக தெரியுதே அப்படின்னு சொல்லி தர்மன் கேட்கிறாரா. அப்பதான் இங்க உள்ளவர்கள் சொல்றாங்க, தர்மா நீ அம்புட்டு கருமம் செஞ்சிருக்க, ஆகினால நீ உன் பார்வைக்கு வந்து கருமையாக தெரியுது அப்படின்னாங்களா. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, தர்மன் நடந்து போனாலும் புல்லு கூட மடங்காதான். அப்படிப்பட்ட தர்மனையே வந்து கருமம் செஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், உலகத்துல பிறந்தா ஒரு நன்மையை செய்யணும், பூமிக்கு பாரமாக இருந்து எல்லாமே கெட்டதாக நினைக்க கூடாது இல்லையா. அதே போல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சாமி கொஞ்சம் வாங்க இங்க, மகாபாரதம் ஏன்னா கிரேதா திரேதா துபாபரா, இந்த மகாபாரதத்துல 18 நாள் போர் நடந்தது. இந்த 18 நாள் போர்ல யார் யாரு தலைமை தாங்கினாங்க, 18 நாள் போர்ல
தலைமை தாங்கினவர்கள் யாராரு? ஓஹோ, அதாவது மகாபாரதத்தை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசிட்டே இருக்கலாம் விடிய விடிய. ஏன்னா காலதாமதம் காரியத்திற்கு கேடு அப்படின்னு இருக்காங்க. ஆக இப்ப மகாபாரத போர்ல வந்து கர்ணனாகப்பட்டவனும் அந்த பக்கம் அர்ஜுனனாகப்பட்டவனும் எதிர் அணியில இருக்காங்க. இப்ப போர் நடக்க போகுது. நடந்துட்டு இருக்கும் பொழுது முதலாவதாக அர்ஜுனனாகப்பட்டவன் என்ன பண்றான், இங்க இருந்து ஒரு அஸ்திரத்தை எடுத்து எய்கிறான். எய்யும் போது கர்ணனுடைய தேராகப்பட்டது 3 அடி பின்வாங்குது. இப்ப பின்வாங்கணுன்னே இந்த அர்ஜுனனுக்கு ஒரு தலக்கணம் வருது. கர்ணா, அது கண்ணா, நம்ம விட்ட அம்பானது பாரு 3 அடி பின்னாடி போயிருச்சு. பதிலுக்கு கர்ணனாகப்பட்டவர் என்ன பண்றாரு, கோபத்துல அவர் ஒரு அஸ்திரத்தை எடுத்து அங்கிருந்து மறுபடியும் அர்ஜுனனை நோக்கி விடுறாரு. இப்ப அர்ஜுனனை நோக்கி விடும்போது 1 அடி மட்டும்தான் பின்வாங்குது. இப்ப கர்ணனோட தேர் 3 அடி பின்வாங்குச்சு, அர்ஜுனனுடைய தேரானது 1 அடி மட்டும்தான் பின்வாங்குச்சு. அப்பதான் அந்த கர்ணனுக்கு தலைக்கணமானது வந்தது. என்ன தலைக்கணம் அப்படின்னா, கண்ணனை கூப்பிட்டு சொல்றான், கண்ணா, நான் விட்ட அம்பானது 3 அடி பின்னாடி போச்சு, ஆனா கர்ணனாகப்பட்டவன் விட்ட அம்பானது 1 அடி தான் நம்மளை பின்னாடி போக வச்சிருக்கு. இப்ப நம்ம தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லும்போது கண்ணனாகப்பட்டவன் ஏளனமாக சிரிக்கிறார். உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வருது. என்ன கண்ணா சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த கண்ணனாகப்பட்டவர் சொன்னாரு, நம்மளுடைய தேர்ல வந்து யார் யார் இருக்கா, தேர் கொடியில யார் இருக்கா, அனுமனாகப்பட்டவன் இருக்கான், பராக்கிரமசாலியான அனுமனாகப்பட்டவன் இருக்கான். இரண்டாவதாக இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய திருமாலாகிய கண்ணனாகப்பட்ட நான் இருக்கிறேன். வில்லுக்கு சிறந்தவனான அர்ஜுனன், நம்ம 3 பேரும் சிறந்த வீரர்களாக இருக்கும் பொழுது அவன் விட்ட அம்புல 1 அடி பின்னாடி போயிருக்கு அப்படின்னா அவன் தாண்டா சிறந்தவன் அப்படின்னு சொன்னான். இப்படி மகாபாரதத்தில் எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் தாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, அதாவது 18 நாள் போர் நடந்துச்சு. இந்த 18 நாள் போர் எதற்காக நடந்துச்சு? அஸ்தினாபுரம் அரண்மனைக்காக குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து 18 நாள் நடக்குது. இந்த 18 நாள்ல வந்து யார் யார் இப்ப 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா நடுவராக ஒருத்தர் இருக்கணும். அப்படி தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்கும்போது அதாவது 18 நாள்ல முதல் 10 நாள் யார் தலைமை தாங்கினது அப்படின்னா பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர். அடுத்த 5 நாள் யார் தலைமை தாங்கினா அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடியவன். அடுத்த 2 நாள் யார் தலைமை தாங்கினது அப்படின்னா அதாவது கர்ணனாகப்பட்டவன். மீதம் ஒரே ஒரு நாள் சல்லியன் என்று சொல்லக்கூடியவன். ஆக இந்த 18 நாள் முதல்ல பீஷ்மாச்சாரியார் அவர் 10வது நாள்ல இறந்து போறாரு. அடுத்த 5 நாள்ல வந்து அஸ்வத்தாமன் இறந்து போறாரு. அதற்கு அடுத்து 2 நாள் யார் இறக்குறா அப்படின்னா கர்ணனாகப்பட்டவன் இறந்து விடுகிறான். கடைசி 18வது நாள் கர்ணனுடைய தேரோட்டையாக இருந்த சல்லியன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் தலைமை தாங்கி 18வது நாள் போர் முடியுது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பாங்க சுவாமி. ஏன் அப்படின்னா இந்த மகாபாரதத்தை தொட்டு பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. புலிக்கு பிறந்து பூனை ஆக முடியாது. எப்படிப்பட்டவருக்கு பிறந்தீங்க அப்படின்னு நல்லா தெரியும். கண்டிப்பா எப்படிப்பட்டவருக்கு பிறந்த உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆமா, 4 பேர் மெச்சுக்க வாழணும். யாரு? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்பர், சம்பந்தர். ஆமா இல்லையா? அப்போ மாணிக்க வாசகர் அப்படின்னா மாணிக்க வாசகர் என்ன அப்படின்னா மானாக மாறி வரார். ரத்ன சுருக்கமா சொல்றேன், மானாக மாறி வரார். அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு மாணிக்க வாசகர். என்ன ஒரு காரணம் அப்படின்னா வாசகர் அப்படின்னு சொன்னாங்களா? அதான் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம். மாணிக்க வாசகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நேரங்கள் பத்தாம போயிருச்சு. மாணிக்க வாசகரை பேசணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். ஆமா. அதனால அப்படி காரணம் எப்படின்னா ஒரு மனிதனாக பிறந்த ஒரு புகழோட பிறக்கணும், புகழோட போகணும். அப்படிங்கிறதுனால வந்த விவரம் என்ன அதை சொல்லுங்க பார்க்கலாம். அருமையாகவும் திறமையாகவும் பேசக்கூடிய உங்களுக்கு பெண்களுக்குரிய பருவங்கள் எத்தனைமா? 7 வகை பருவம். 7 வகை என்னென்ன? பேதை பெருமை, மங்கை மடந்தை, அறிவை தெளிவை, பேரிளம்பெண். தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம் 3வது பருவம் சுவாமி. ஆக உங்களுடைய பருவத்துக்கும் உங்களுடைய உருவத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? ஆமா. நான் பார்த்தேன் உங்களை. எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு நான் கேட்டேனா? இல்லம்மா. இருக்கடுங்க சாமி. என்ன பெரியவர் சொல்லலாம், பெருமாள் சொன்ன மாதிரி எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. நல்லதை யார் செஞ்ச என்ன? அதாவது மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காய் முன்னால துவக்கம் பின்னால இனிக்கு. ஆக நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை எப்பேற்பட்ட மாப்பிள்ளை அப்படின்ற பெருமையை எடுத்து சொல்றேன் பாருங்க. முப்பால் தருபவன் முருகன்
முருகனம்மா மறைமுதலாய் அமர்ந்தவன் பாலனம்மா இப்பார் அளந்தவன் மருகனம்மா அந்த ஈசன் மகனே அவன் தானம்மா கல்லாய் வந்தவள் கடவுளம்மா கனியாய் கனிந்தவள் தேவியம்மா புல்லாய் முளைத்தவள் சத்தியம்மா பூவாய் முளைத்தவள் காளியம்மா முப்பால் தருபவன் முருகனம்மா மறை முதலாய் அமர்ந்தவன் பாலனம்மா இப்பார் அளந்தவன் மருகனம்மா அந்த ஈசன் மகனே அவன் தானம்மா காக்கும் கரங்கள் 12 ஒரு கரத்தின் சேவல் கொடியுண்டு காக்கும் கரங்கள் 12 ஒரு கரத்தின் சேவல் கொடியுண்டு விதவித தத்துவம் பலவுண்டு விதவித தத்துவம் பலவுண்டு உன்னை ஆட்கொள்ளும் திருமால் மருமகனே முப்பால் தருபவன் முருகனமா முதலாய் அமர்ந்த பாலனமா இப்பார் அளந்தவன் மருகனமா அந்த ஈசன் மகனே அவன் தானம்மா. அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அல்லும் பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து அவனியோர் தொல்லை இருப்பாய் செவி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா முடியாதுங்க சுவாமி. எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட முடியாது. முருகப்பெருமன் எப்படிப்பட்டவர் என கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்வார்கள். தெய்வத்தை கணவனை ஏத்துக்க முடியுமா? ஒரு சிறிய கனி கிடைக்காத ஒரு காரணத்தினால கோவணத்தை இழுத்து கட்டிட்டு திரு ஆவினங்குடி என்று சொல்லப்பட்ட பழனிமலையில போய் எப்படி மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு பண்டார பரதேசியா நிக்கிறாரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால கைவரிசை செல்லாது போ கைவரிசை செல்லாது போ கைவரிசை செல்லாது போ பொய்யான தவ வேடம் புனிந்து வந்தவரே பொய்யான தவ வேடம் புனிந்து வந்தவரே பூமியில் சொல் சொர்க்கம் புகழ் வேண நாரதரே கைவரிசை செல்லாது போங்க. உனக்காகவே நான் சொன்னேன் ஓகோ இந்த சின்னமே உனக்காகவே நான் சொன்னேன் ஓகோ இந்த சின்னமே மனக்கவலை கொள்ளாதே மாநிலத்தின் இயல்புதான் சொல்லும் என் வார்த்தை கேளம்மா கூட்டி கூட்டு 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 கூட்டி கூட்டி கொடுப்பது போட்டிரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பது போட்டிரத்தின் முறையோ ஒட்டம சொல்ல வந்து உமக்கு நான் முறையோ கைவரிசை செல்லாது போங்க. கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தில் இல்லை ஊட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் இல்லை மேட்டிசை மாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பேன் சொல்லும் என் வார்த்தை கேளம்மா யாரை பார்த்து கூட்டி கொடுப்பேன் என்று கேட்டாய் அறிவில்லாதவருக்கு அறிவையும் சாமி சண்டை உடனே மண்டை உடையணும் உங்களுக்கு ரெண்டு இல்ல சாமி அவனுக்கு அறிவில்லாதவருக்கு அறிவையும் பொருள் இல்லாதவருக்கு பொருளையும் சேர்த்து கூட்டி கொடுக்கும் என்னை பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்டதாலே அந்த முருகனுக்கும் உனக்கும் திருமணம் முடிக்கவில்லை என்றால் நான் நாரதனும் அல்ல என் மார்பில் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமல்ல இது சத்தியம் சத்தியம் வருமான் குடிக்க போது பைத்தியம் போங்க. அது ஒண்ணும் இல்ல சீன் முடிய போகுது அவனுக்கு சீன் இல்ல இல்ல நாளைக்கு வேணுமே இன்னைக்கே போட்டு உடைச்சிட்டா என்ன செய்ய முடியும்? முருகா சரவணா சண்முகா சடாச்சர முருகன் வேண்டாம் அப்படின்னு ஆமா, வேண்டாம் வள்ளியம்மா. அப்படின்னா வேண்டும்ங்கிறதுக்காரு வள்ளியம்மா நிப்பாட்டுங்க இதெல்லாம் பேசாதீங்க எவ்வளவு நேரம் நாரதர் தக்க போட்டு சண்டை போட்டீங்க சரி முருகனை வந்த உடனே புடிக்கி முடிக்கி சொல்லிட்டு நாரதர்கிட்ட வந்து பிடிக்கல சொல்லிட்டு சண்டை போடுறீங்களே ஏன் என்ன காரணம்? ஏன் அப்படிலாம் சொன்னா அப்படிதான் இவர் ஓட்டமா ஓடி அவர்கிட்ட போய் சொல்லுவாரு. அம்மா அப்படிலாம் அவர் சொல்லாதீங்கம்மா. கோவப்பட்டு தூக்கி புடிச்சிருவாரு. என்ன பிடிச்சிருவாரு? வேலை எடுத்துட்டு வந்தா தானே சீக்கிரம் திருமணங்கிற வேலையாகும். அப்படியா? ஆனா வேலுக்காண்டி நீங்க காத்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா முருகா சீக்கிரம் வாங்க அப்படிங்கறதுனால அப்ப நீங்க முருகனை காத்திருக்கீங்க. முருகனுக்காக தானே 5 வயசுல அறியாத பருவத்துல பிஞ்சிலே சொல்லிட்டாரு. அப்ப அதுக்காண்டி சண்டை போட்டீங்களா? காட்டுக்கு ஆண்மகன் தான் காவலுக்கு போவாங்க. ஆமா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா எதுக்காக காட்டுல? எதுக்கு? முருகனுக்காக தானே. அப்ப அதுக்குத்தே எல்லாமே ரைட். ஓகே ரைட் சரி. ஏன்னா அண்ணாவுக மாணிக்க வாசகரை பத்தி ஒரு பாடல் பாட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன்
பாடுனதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா ஏதோ குறைகள் இருந்தாலும் மன்னிக்கணும். தென்னகத்தின் தெய்வமையா மாணிக்க வாசகர் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் உன்னை தேசம் போற்ற வாழ்த்துதையா. தென்னகத்தின் தெய்வமையா மாணிக்க வாசகர் தெய்வமையா தென்னகத்தின் தங்கமையா மாணிக்க வாசகர் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் உன்னை தேசம் போற்ற வாழ்த்துதையா. தென்னகத்தின் தங்கமையா நாம் வணங்கும் தெய்வம் என்று நாம் வணங்கும் தெய்வம் என்று மாணிக்க வாசகர் இல்லை என்று நாம் வணங்கும் தெய்வம் என்று நம்மிடத்தில் இல்லை என்று மாணிக்க வாசகர் சொன்ன சொல்லி நம் மனதை வாட்டுதையா நம் மனதை வாட்டுதையா. தென்னகத்தின் தங்கமையா மாணிக்க வாசகர் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் உங்களை தேச போற்ற வாழ்த்துதையா. தென்னகத்தின் தங்கமையா மாணிக்க வாசகர் தெய்வமையா. மண்ணுலகம் போற்றுகின்ற மனிதர் குலம் மாணிக்கமா மண்ணுலகம் போற்றுகின்ற மனிதர் குலம் மாணிக்கம்மா மாணிக்க வாசகர் சொன்ன சொல்லி நம் மனதை வாட்டுதையா நம் மனதை வாட்டுதையா. தென்னகத்தின் தங்கமையா மாணிக்க வாசகர் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் உன்னை தேச போற்ற வாழ்த்துதையா. தென்னகத்தின் தங்கமையா இந்த தூங்குறவங்களாம் ஊசி போட்டு எழுப்பிடுங்கம்மா. தூங்குறவங்களாம் கொஞ்சம் உச்சி போடுங்க. கருப்புசாமி ஆடி வர போறாரு, அதனாலதான் எல்லாரும் உச்சி போடுங்க. அம்மா தூங்குறவங்க எதிரிங்கம்மா, முதல்ல தூங்குறவங்க பக்கத்துல இருக்க அப்புறம் ஊசி போடுங்கம்மா. முருகன் வர போறாரு, முருகனை பார்த்தா எல்லாமே புண்ணியமா, எல்லாம் புண்ணியம், எல்லாம் எதிரிங்க. ஆமா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேதும் மாறாது எப்போதும். முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலும் போதும். உன்னிரு பதம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து முருகா முருகா உன்னிரு பதம் பணிந்து அன்புடன் தினம் பொழிந்து உன்னிரு பதம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து திண்ணமாய் போற்றும் என்பாள் நின் திருவுள்ளம் கணிந்து திண்ணமாய் போற்றும் என்பாள் திண்ணம் இரு உள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாள் என்னை நீ பார்த்தால் போதும். சண்முகா சரவணபவா செந்தூர்வடி வேலவா கழுகாசல கலியுக வரதா தேவர்களது துயர் துடைத்து தேவ சேனாதிபதியாய் விளங்கும் திரு சுப்பிரமணிய கடவுளே அடியே நாரதனின் அன்பு வணக்கங்கள் ஐயா. நான்முகன் மைந்தரே, நற்றமிழ் புலவரே, மூன்று லோகங்களுக்கும் சென்று அபிவாடும் வல்லமை மிக்க வீணாகன பிரியரே, நாதத்தின் கீதமே, கீதத்தின் ஒளியே என்று தாங்கள் எழுப்பிய அந்த கீதத்தை கேட்டவுடனே எம்மனும் மாமும் எம்மை மெய்மறந்து நின்றாலும் கூட தங்களையும் வருக வருக என்று இசையின் வரிகளால் தங்களுக்கு வரவேற்பு அளித்துவிட்டு அதன் பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள ஆவல் கொண்டு
உமாபதியும் திருமாலையனும் உளவே மகிழ ஒளியே மகளே உறவே மதியே உனையே மறங்கே நமோ நமக நம நாரதரி சதா அருகில் துதியாய் மகிழும் கலகி துறையாய் மதியோய் சதா அருகில் துதியாய் மகிழும் கைலேசத்துணரே உலகே நவிலும் தடுக்காவலனால் மனமே மகிழும் தமிழ்காவலனால் மனமே மகிழும் சரிதை உலகோ விரிவாய் மகிழும் கருதி வளருமா விரியாய் நமோ நமக நம நாரதரி 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 உலக நலனை கழகமுழும் உயர்த்தும் நல்லவரே யாழ் வல்லவரே தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்றாவா? சுவாமி, நான் இன்று அதிகாலை எழுந்து கதிரவனை பணிந்து வழக்கம் போல் திரிலோக சஞ்சாரம் செய்து ஒரு மார்க்கத்தின் மத்தியிலே இன்று தொண்டை நாட்டின் ஒரு பகுதியாய் விளங்கக்கூடிய வேலிமலை சாரலுக்கு மத்தியிலே கனி பார்த்து வந்தது நாரத முனி, அடைய வேண்டும் சுப்பிரமணி, இதுவே என்னுடைய பணி ஐயா. கண்டது கனி பார்த்தது நாரதமுனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி என்று தாங்கள் கூறுகின்ற இந்த அழகை பார்த்தவுடனே தாங்கள் இதனால் கொண்டு வந்தது அன்று கிடைத்தது பழனி என்று ஒரு படை வீடு கட்டியது. ஆமுருகா, அப்படி இருக்க அந்த கனியுடைய பெருமையை எடுத்து எம்முங்கள். இதோ கூறுகிறேன் முருகா. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. மாங்கனிக்கும் தேன்கதலி மாங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா 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 அக்கனியை கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா. நீ அனலான முகம் எதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகினின்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகினின்றி தூங்காதோ கண்ணே. நீ இல்லையே அடினான் இல்லையே துணை நீயே நீ பாதி நான் பாதி கண்ணே. முருகா, மாங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கு மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. கனி இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். கழுகாசலத்துல தெய்வீகத்தனமா பாடலான்னு பார்த்தா அப்படியே காதல் பாட்டை எழுத்து விட்டீங்க. தாங்கள் கூறுகின்ற இந்த அழகை பார்க்கின்ற பொழுது அந்த கனியினுடைய ஸ்லாக்கியத்தை தங்களிடம் ஸ்லாக்கியம் என்ன முனியே, ஸ்லாக்கியம் என்ன முனியே, சாக்கியமென மொழியே மார்க்கத்தின் கண்டு கண்டு வருகிற மார்க்கத்தின் கண்டு மார்க்கத்தில் கண்டு நாரத முனிவரை நீர் வரும் மார்க்கத்தின் கண்டு கணிதனுக்கு உற்ற ஸ்லாக்கியம் என்ன முனியே முனியே முனியே. சுவை தரும் தேன்கனியே சுவை தரும் தேன்கனியே
முருகா, மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகளுக்கும் சுவை தரக்கூடிய கனி. அப்படி என்றால் அந்த கனியை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் மட்டும் ஏன் இப்படி பறந்தோடுகிறது என்பதை காண வேண்டும் அல்லவா? சொல்லுங்க. பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பச்சிகள் கண்டாளி நீரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் முறியே பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பட்சித்திடாதோ சொல்லி பச்சிகள் கண்டாள் பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வி எட்டாத கொம்பி எட்டாத கொம்பி முடியே 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 எட்டாத கொம்பி இருந்திடைய கேள்வி எப்படி போய்விடலாம் ஆனந்தமே எப்படி போய்விடலாம் 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 எட்டாவது கொம்பில் இருக்கும் மக்களியை எட்டும் படிக்குது எட்டும் படிக்கிறு கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் முருகா, ஏறி பறித்திடலாம். 8 மணிக்கு 2 கொம்புகள் முதலில் பச்சைகளை கண்டு பறந்தோடியது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது கன்னி முருகா. கன்னி. ஆம் முருகா, ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது. அதனால் மீதியை முடிக்க நீங்கள் தாங்கள் சொல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? அதாவது கருமாரி மகன் தாங்கள் ஒரு வேடுவனாக உருமாறி சென்று வேலிமலை சாரலில் இருக்கும் அவளை ஒரு மான் வந்ததை போல் அவளிடம் எள்ளி நகையாடி அவளை காதல் திருமணம் செய்து எங்கள் அத்துணை பேருக்கும் காட்சி தர வேண்டும் முருகா. வேடுவனாக சென்று விந்தையில் வளபுரிந்து விளையாடி வழக்குரைத்து காதல் செய்து கடிமணம் திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக தாங்கள் கொண்டு வரக்கூடியது பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருகிறேன் முருகா. அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சுடும் புகழ் மாலை கானம் பாடி வாருங்கள். சென்று வருகிறேன். மரணத்தை 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 நாடகமா நடத்துறீங்க. ஒண்ணும் இல்லைண்ணே, அப்பப்ப அம்மாசி வேற நடிஞ்சிச்சு, அதனால கிறுக்கு முடிச்சுக்கிறோம் அவருக்கு. மரணத்தை ஹலோ ஹலோ சரி. அதாவது ஐயா சொல்லியிருக்காங்க கண்ணப்பனாரை பத்தி. அதாவது கண்ணப்பனார் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய 63 நாயன்மார்களிலே ஒருத்தராக இருக்கக்கூடியவர். இந்த கண்ணப்பனாருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா திண்ணன் என்று சொல்லக்கூடியது. அவருடைய உண்மையான இயற்பெயர் பெற்றோர்கள் வைத்த பெயர். ஏன்னா அவர் பிறந்த பொழுது அவருடைய பெற்றோராகப்பட்டவர் அவரை தூக்கும்போது திண்ணென்று இருந்தாராம். அதனால அவருடைய இயற்பெயராகப்பட்டது திண்ணன் அப்படின்னு பேரு. அவர் சிவபெருமானை திருக்காலத்தி என்று சொல்லக்கூடிய மலையிலே தரிசிக்க செல்லும் போது மிகப்பெரிய சிவபக்தர்.
திண்ணனாகப்பட்டவர் நாள்தோறும் சென்று திருக்காலத்தி மலையில வந்து தரிசிச்சு வர்றாரு. அப்படி வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கண்ணுல ரத்தமானது கசியுது. இதை பார்த்த இந்த திண்ணனாகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இறைவனுடைய பக்தி திறத்தை அவரால் தாங்க முடியாம இறைவனுக்கே கண்ணுல ரத்தமானது வழியுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலது கண்ணை வந்து பறிச்சு இறைவனுக்கு சாற்றுகிறார். சிவபெருமானுக்கு தன்னுடைய வலது கண்ணை வைக்கிறாரு. மறுபடியும் இடது கண்ணுல வந்து அதே மாதிரி ரத்தம் கசியுது. கசியும் பொழுது இவருக்கு இருக்கிறது இடது கண்ணு மட்டும்தான். இதை பறிச்சு வைக்கணும் அப்படின்னா சுத்தமா பார்வை போயிடும். அப்ப சிவனுக்கு சரியான இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கால் கட்டை விரலை எடுத்து சிவபெருமானுடைய இடது கண்ணில் வைக்கிறாரு. ஏன்னா அடையாளம் தெரியணும் இல்லையா, இடது கண்ணை பறிச்சுட்டா சுத்தமா அவருக்கு பார்வை போயிடும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்டை விரலை சிவபெருமானுடைய கண்ணுல வச்சு இன்னொரு கண்ணை பறிக்க போறாரு. அப்பதான் சிவபெருமானாகப்பட்டவர் காட்சி கொடுத்து கண்ணப்பா நில்லு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய முக்தியை கொடுத்தாரு. அந்த கண்ணை பறிச்சு வச்சதுனாலதான் அவருக்கு கண்ணப்பனார் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. இது கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமது முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய 63 நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கக்கூடியவர். ஐயா கேட்டாக அவளுக்குரிய விளக்கத்தை சொல்லிட்டு சரி விடுங்க, அவளுக்கு ஒரு ஆர்வம். ஹலோ. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடரான்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணல் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொல்லவன் கல்லல் சொல்பவன் கல்லல், துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னான், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கைவண்ணம் வாழ்க. ஹரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளுவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர் பழி ஏற்றாயடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய, மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ளடா. கைதட்டிய அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த மாபெரும் ஒரு நல்வாய்ப்பினை எனக்கு நல்கிய மாணிக்கம்பட்டி அத்துணை கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும், இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய கதிர்வேல் ரேடியோ சன்னார் அவர்களுக்கும், மற்றும் சிறந்த முறையில் பக்கவாத்தியம் இசைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இசை கலைஞர்களுக்கும், திருவேடகம் TM பாலமுருகன் அவர்களின் மாணவனுமாகிய திருவாதவூர் ராஜநடிகர் KS மாணிக்கம் அவர்களின் புதல்வனுமாகிய அடியேன் பாலமுருகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆங்கார உள்ளமே ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே, ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே, நீங்காத துயர் மாறி நிம்மதி தருமே, நீங்காத துயர் மாறி நிம்மதி தருமே. நிகரேது புவி மீது இயற்கை, நிகரேது புவி மீது இயலும் இசையும் கலையும் நிகமதி மகிழ்வுறு சுகந்தம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம். இசைபாடும் சுவையாலே அசைந்தாடும் நாதம், இசைபாடும் சுவையாலே அசைதாடும் நாதம். இடர் சூழும் மண்ணை மேவும் ஒளியாவும் ராகம், இடர் சூழும் மண்ணை மேவும் ஒளியாவும் ராகம், ஆவினகன மகிழும் இசையே, பூவின் வீழ் துணியில் இசையே, காவியமதில் திகழும் இசையே, ஜீவிதமதில் புகழும் இசையே, தானேலோவென தீவினால் முதல் கீதமே தமிழும் போதையார் மகளை ஊக்கமே, இணையில்லாத கலையில்லாத எங்கும் புகழுறவே, கணிந்து நிறைந்து ஓங்காரமாய் விளங்கும் நாதம். அந்தரிகாரணே இந்த கீதமும் ஓங்காரமாய் விளங்கும் நாதம்.
உண்ணி சொல்லுவேன் சிவபாகியம். தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்விலே இந்த கலியுகத்திலே ஒரு இன்பங்கள் பெற வேண்டும். அப்படி இன்பங்களை அடைய வேண்டும் என்றால் மனிதர்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இறை வழிபாடு செய்தால் மட்டுமே வருகின்ற இடர்கள் துன்பங்கள் இவையெல்லாம் கலைந்து மனித வாழ்விலே ஒரு இன்பத்தை தேடி அடைய முடியும். அப்படி இன்பத்தின் வாயிலாக இந்த இடத்தை பார்த்தாலும் கூட நாரத மனுஷன் இசை மாமுனிவர் கூடியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எப்பணி சிறக்க உலகத்திலே முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய தாயை வணங்கி தந்தையை வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்பதை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் வடித்த சிலைகளை இறைவனை அருள்பாலிப்பதை பார்க்கின்ற இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் வாழுகிறார். இரண்டு மனிதர் சேர்ந்தபோது எண்ணம் நேராகும். இரண்டு மனிதர் சேர்ந்தபோது எண்ணம் மேலாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் வாழுகிறார். இசையால் அவரை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் வாழுகின்றார். இப்படி மனித வாழ்விலே இறை வழிபாடு ஒன்றுதான் துன்பங்களை களைந்து இன்பங்களை தரும் என்றாலும் கூட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை. அழகான திணைக்கொள்ளையின் மத்தியிலே இந்த குறிஞ்சி நில வனத்திலே ஆகா என்ன அழகு பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலை. இந்த பூஞ்சோலையை பார்க்கின்ற பொழுது இவற்றில் நாணல் கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாட்டியம் ஆடுகிறது, நல்ல அருகம்புள்ளெல்லாம் எப்படி இசைத்து தாளம் போடுகிறது என்றாலும் கூட இசைந்து வரும் அந்த காவிரியின் அழகிலே இந்த இடத்தை பார்த்தாலும் கூட அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடமாக திகழ்கின்றது இந்த இடம். என்கிட்ட மிகப்பெரிய கலைஞர்கள் வாழ்ந்த இந்த பூமி, அதே போல மாணிக்க வாசகருக்கு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். இப்படிப்பட்ட இந்த இடத்திலே பார்த்தாலும் கூட இந்த இடத்திலே பொங்கி வரும் வெள்ளமது பொன்னி வரும் மேகமது பொன்னி பொங்கி பொங்கி வந்ததனால் புதுமஞ்சள் பூக்கின்றது. அப்படி புதுமஞ்சள் பூக்கின்ற அழகின் வெளிகளிலே இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபடு பாடுபடு ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறுபடு சோறுபடு ஏறெடுத்து ஏறெடுத்து வாடுபடு வாடுபடு ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறுபடு சோறுபடு. இந்த காணி நிலத்தா நம்ம கேட்ட வரந்தா, இந்த காணி நிலத்தா நம்ம கேட்ட வரந்தா, இனி இல்லை என்று சொல்லாமல் தான் அடி கொடுக்கும். ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபடு பாடுபடு ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறுபடு சோறுபடு. விதைச்சதெல்லாம் முளைச்சு வரும் நேரோ நேரோ பிறந்திருச்சு நமக்கு நல்ல யோகோ யோகோ. உனக்கு நான் நினைச்சு வரும் நேரோ நேரோ
கருவா எடுத்துக்கிட்டு வாங்க எல்லாரும் கதிரடிச்சு களத்துல நான் ஓரம் சேர்த்து மதர் இருந்தா முரத்தினிலே காலில் தூத்து பக்குவமும் கைக்கட்டு பாரவண்டி ஏற்றி விடு பக்கத்தூர் சந்தையில வித்து புட்டு காசையிடு தேனாரும் தான் மூடி வரும் பாலாரும் தான் தேடி வரும் பாசம் இருக்குமடி பஞ்சங்கள் இல்லை இனி ஏறெடுத்து ஏறெடுத்து பாடு 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 ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு இந்த காணி நல்லதா நம்ம கேட்ட வரந்தா இந்த காணி நல்லதா நம்ம கேட்ட வரந்தா எங்களை என்று சொல்லாமல் காணி கொடுக்கும் ஏறெடுத்து ஏறெடுத்து பாடு 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 ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு ஏன்னா விவசாயம் விளைந்த பூமி நமது பூமி. இந்த பூமியில பாத்தீங்கன்னா விவசாயம் அறுவடை செய்வதும் நாத்து நடுறது அதே போல இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்க்கின்றது பொழுது திருவிழாவாக காட்சியளிக்கும். அப்படி திருவிழாவாக இருந்த அந்த நெற்கதிர்கள் எல்லாமே வளைந்து நின்ற பிறகு எப்படி எதற்காக விளைகிறது வா வா என்று அந்த கதிராகப்பட்டது தன்னை அறுத்து தன்னுடைய குடிலுக்கு உங்களுடைய குடிலுக்கு என்னை கொன்று சேர்த்தால் வாழ்விலை செழிப்படையலாம் என்பதற்காக அந்த கதிர் கூட நம்மை வரவேற்கின்றது. அப்படி கதிர் கூட வரவேற்கக்கூடிய இந்த இடத்திலே ஏதோ ஒரு அழகான ஒரு குரலின் ஓசை, ஏதோ ஒரு சத்தம். இந்த சத்தம் என்ன சத்தம் என்று சத்தத்தின் குரலின் ஓசையை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆளோலும் சோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ என்ற கானம் இந்த இடத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை இந்த நேரத்தில் கேட்கின்ற பொழுது குள்ளலிருந்து யாழினது அமிழ்தம் இனிது என்றாலும் கூட முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் முன்பே அமர வைத்து அந்த கண்ணீர் இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது முப்போகம் விளைகிற பூமியில முத்தமிழும் சங்கமித்த இடம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இடமாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த வல்லவனோ நீ மூவேந்தர் வழி வந்த வல்லவனோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவள் நடி பழகி வந்ததில்லை என்னிடமோ அவள் நடி பழகி வந்ததில்லை என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ உதித்ததுவா செங்கதிரான் கீழ் திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுவா வான்வெளியெல்லாம் உதித்ததுவா செங்கதிரான் கீழ் திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுவா வான்வெளியில் கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம் கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம் அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம் செங்கமலம் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ பனிமலையில் நனைந்ததென்ன மழவிழிகள் உன்னை பார்த்ததினை பேசிடுமோ கிளிமொழிகள் பனிமலையில் நனைந்ததென்ன மழவிழிகள் உன்னை பார்த்தையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் எருக்கணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடிகள் எருக்கணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடிகள் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடிகள் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடிகள் என் மடிகள் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த வந்தவனோ
சதுகுணம் செய்த